என் அன்பு குழந்தையே, இனி வரும் காலம் உனது கை ஓங்கி நிற்கப் போகிறது. உன்னை தேடி சிலர் தானாகவே அவர்களை அறிமுகப்படுத்தி கொள்ள முன் வருவார்கள். அப்பா கொண்டு வந்துள்ள இந்த பச்சை மஞ்சளை நீ தொட்டு விட்டாயல்லவா? காலத்தின் சூழலில் சிக்கி நீ அலைய நேரிட்டாலும் அதற்கான தீர்வை நீ ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டாய். எப்போது என் திருவடி பற்றி நேர்மறை எண்ணத்தோடு நம்பிக்கையோடு நடக்கும் நிகழ்வுகளை எதிர்கொள்ள ஆரம்பித்தாயோ, அப்போதே உன் வாழ்க்கையில் வீசும் புயலை எதிர்கொள்ளும் சக்தியை பெற ஆரம்பித்து விட்டாய். பல இடங்களில் அதை ஞானத்தோடு பயன்படுத்தி கடந்து வருகிறாய். நீதி வாழ்வை நான் உன் சாயப்பா கடக்க செய்வேன் என் தங்கமே. அதற்கு தேவையான ஞானத்தை அந்த சூழலுக்கு உனக்குள் இருந்து நான் வழங்குவேன். அதை பிடித்து கொண்டு நீ முன்னேறி செல். யாராவது நம்மை இகழ்ந்து பேசினால் பதிலுக்கு அவர்களை இகழக்கூடாது. அவர்களுடைய இயலாமையால் தான் அப்படி ஒரு முடிவுக்கு செல்கிறார்கள். பதிலுக்கு நாமும் செய்தால் மரியாதை இருக்காது. பலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? திட்டியவரை எப்படி பழி தீர்த்து கொள்வது என்று தங்களைத்தானே தரம் தாழ்த்தி பதிலுக்கு விமர்சனம் செய்து பெருமைப்பட்டு கொள்கிறார்கள். நமது உடம்பில் ஒரு காயம் ஏற்பட்டால் என்ன செய்வோம்? சீக்கிரமே அந்த காயம் மாற மருந்து போடுவோம். ஆனால் மனம் காயப்பட்டால் அந்த காயத்தை ஆறவிடாமல் தினமும் கீறிக்கொண்டே மனதை துன்புறுத்தி சித்திரவதையை அனுபவிக்கின்றோம். இதில் பல பேர் நமக்கு தினமும் சீண்டி அந்த புண்ணை ஆறாமல் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்கிறார்கள். தினமும் அந்த விஷயத்தை புதிதாக யாரிடமாவது சொல்லி நாமே நமது காயத்தை ஆறவிடாமல் சீல்பிடித்து புறையோட வைக்கின்றோம். இனி அப்படி தயவு செய்து செய்யாதே. யாராவது உன்னை திட்டினால் பதிலுக்கு புன்னகைத்துவிடு. ஏற்கனவே பட்ட காயத்தை மற்றவர்கள் தொடாமல் பார்த்துக்கொள். வாழ்க்கையில் மற்றவர்களை அனுசரித்து செல்வதே பெரிய கலைதான். மௌனம்தான் பல காயங்களுக்கு சிறந்த மருந்து. மௌனம் மிகப்பெரிய சக்தி. உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே அதன் சுவை தெரியும். நமது வாழ்க்கை பயணமே மாறிவிடும். யாரிடமும் அளவோடு பேசு. தெரிந்ததை மட்டும் பேசு. இன்னும் முக்கியம், உண்மையை மட்டுமே பேசு. மனோதைரியம் கூடும். வருத்தங்கள், எதிர்ப்புகள், பழிகள் என்று நம்மை நாமே அழித்து கொள்ளக்கூடாது. பிரார்த்தனைகளின் மூலம் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்துவிட முடியும். நான் உன்னை காத்து உன் கஷ்டங்களை போக்குவேன். நீ நினைப்பது போலவே எல்லாம் நடந்தால் சிருஷ்டிகர்த்தா நீயாகவே அல்லவா இருக்க வேண்டும்? உண்மையில் சிருஷ்டிகர்த்தா நீ அல்ல. அந்த எல்லைக்கு உட்படாத பரமனே சிருஷ்டிகர்த்தா. அவனே இறைவன். நீ விரும்புவது எல்லாம் உன் விருப்பத்திற்கு ஏற்ப நடக்காது. இறைவன் எதை நிர்ணயித்து உள்ளாரோ அதுவே நடக்கும். நீ வெறும் சிருஷ்டியில் நியமிக்கப்பட்டு உள்ளவனே அன்றி கர்த்தா அல்ல. பிறகு ஏன் நீ வீணாக துக்கப்படுகிறாய்? இறைவனின் கையில் நீ ஒரு கை பாவையே. சூத்திரக்காரி இறைவன் ஒருவனே. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இறைவனை நினை. உனக்கு எது நன்மை பயக்குமோ அதை அவரே அளிப்பார். விளக்கை நீயே சுமக்க வேண்டும். விளக்கு உனக்கு பின்னால் உடன் வருவது இல்லை. விளக்கை கையில் வைத்துக்கொண்டு குழியில் காலை வைப்பது குருட்டுத்தனம். அந்த அஞ்ஞானத்தை நீ விட்டுவிடு. எனது உண்மையான இருப்பிடத்தை அறிந்து கொள். சங்கல்பம் என்னுடையது, பலன் உன்னுடையது. இந்தவித பாவனை உன்னில் அதிகமாக இருந்தால் துக்கம் எதற்காக ஏற்படுகிறது? பிராப்த கர்மத்தின்படி வருபவை வந்தே தீரும். அவற்றை பற்றி கவலைப்படுவது அஞ்ஞானமாகும். எங்கும் உன் சாய் தேவா நான் நிறைந்துள்ளேன் என்பதே ஞானமாகும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. சாயிருக்க பயமேன்.